விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி விடுதலையின் சுவிசேஷ சபை வழியா சமாதானம் கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா தானே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு வரோம். வேதத்தின் ஆழத்தை புரிஞ்சுங்க, இல்ல தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா, விடுதலை ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, சுவிசேஷம் அவரை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம். சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிளியரா புரியும், தேவனே இந்த சபையோட தலைமை போதகரா இருக்காரு, நான் ஜஸ்ட் ஒரு சர்வன்ட் தான். அப்போ ஒரு அப்பாவை நம்ம எப்படி வேணா கூப்பிடலாம், நீங்க அப்பான்னு கூப்பிடணும், டேடின்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட சில்ட்ரன்ஸ் கிட்ட போய் நீங்க சொல்லவே முடியாது. அவங்களோட விருப்பம், என்னுடைய விருப்பம் இதான், எப்படி வேணா கூப்பிடுவேன், நான் கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன். விடுதலை அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுவிசேஷம் அவரை குறித்து நம்ம என்ன பண்ண போறது, சொல்ல போறது சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிருபையும் சமாதானமும் சொன்னாலும், விடுதலையின் சுவிசேஷ சபை மூலமாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சொன்னாலும், எல்லாம் தேவன் ஒருவருக்கே. சாம் கிடையாது. இந்த சபையோட தலைமை போதகர், பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இதை ஏதோ நான் ஆன்சர் சொல்லணும்னு நான் என்ன பண்ணல, சொல்லல. இந்த கேள்விகள் வரும், எந்த கேள்வி ஹெல்த்தியா இருக்கோ அதுக்கு ஆன்சரும் ஹெல்த்தியா இருக்கும். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.